காணிக்கை கொடுத்துட்டா மட்டும் கர்த்தர் உன்னை உள்ள சேர்த்து பாருனா அது அநீதி இல்லையா? தேவன் நீதி உள்ளவர் அல்லவா? கர்த்தர் நீதி உள்ளவர். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாவது சபை கற்புள்ளதா இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னா அது விபச்சாரம். இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னதா அவன் மனவாட்டி. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க, எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு கட்டடம் இருக்குன்றத முக்கிய விட தேவன் உங்ககிட்ட இருக்கிறாராங்கிறதா முக்கியம். அதை மட்டும் செக் பண்ணிட்டே இருக்கணும். தெர்மாமீட்டர் வச்சு எப்படி நம்ம பாடியோட டெம்பரேச்சரை செக் பண்ணுவோமோ, பிபி செக் பண்றதுக்கு எப்படி மிஷின் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தேவன் கூட இருக்கிறாராங்கிறத செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா சிம்சோன் மேல தேவன் வந்த போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, போன போது அவனுக்கு தெரியல. அவன் தலைய முடிய எடுத்த உடனே தேவன் போனது அவனுக்கு தெரியல. பெலிஸ்தர்கள் வந்தார்கள் சொன்ன உடனே அவன் எழுந்திருச்சு, கர்த்தர் எப்போதும் போல போவேன்னா கர்த்தர் இல்லை. பரிசுத்தாவி வந்த போது தெரியும், போன போது தெரியாது. பரிசுத்தாவி வரும்போது அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாரு, போகும்போது சொல்லாம கொள்ளாம போவார். ஜென்டில்மேன் போயிருவார். இதான் முதலாவதாக கற்புள்ளவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இரண்டாவது, ஒரு சபை கற்புள்ளதா இருந்தா அடுத்து என்ன பண்ணணும்? நல்ல சுத்தமா குளிச்சு ரெடியாகி திருமணத்துக்கு ஆயத்தமாகிற அந்த கற்புள்ள கன்னிகை பண்ற இரண்டாவது விஷயம் என்ன? வாசிங்கள். வெளிப்பட்ட விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது, இப்ப கற்புள்ள பெண்ணை கண்டுபிடிச்சாச்சு. நல்ல சபை, கர்த்தருக்கான வைராக்கியமான சபை, எல்லாம் சரி. ஆனால் சபை கர்த்தருக்கான அலங்காரத்தில் இருக்கிறதா? அதான் அடுத்த கேள்வி. வசனம் சொல்லுது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. மணவாட்டியினுடைய அலங்காரம் யாருக்கானதாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இந்த அலங்காரம் யாருக்குரிய அலங்காரம்? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமா? இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. வெளிப்பட்ட விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். வசனம் தெளிவா சொல்லுது, ரத்தாம்பரம் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு, அங்கே ஒரு அலங்காரம் இருக்கு. வெளிப்பட்ட 22:2 தன் புருஷனுக்கான அலங்காரம், இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு. இது விபச்சார அலங்காரம். அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை பிடித்திருந்தாள். 5வது வசனம் சொல்லுது 17:5, அவள் நெற்றியில் மேலும் ரகசியம் மகா பாபிலோன், பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இது யாரு? விபச்சார அலங்காரம். இது யாரு? மணவாட்டி அலங்காரம். மணவாட்டி அலங்காரத்துக்கு விபச்சார அலங்காரத்துக்கு என்ன வித்தியாசம்? வசனம் சொல்லுது, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டால் அது மணவாட்டி அலங்காரம். விபச்சார அலங்காரம் என்ன? தன்னை பார்க்கிறவர்களுக்கு எல்லாம் பிடிக்கணும். அப்படி அலங்கரிக்கப்பட்டால் அது விபச்சார அலங்காரம். இன்னைக்கு அதான் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது சபையானது, நான் சபைனா நான் டினாமினேஷனை குறித்து பேசல, எந்த டினாமினேஷன் நான் பேசவே இல்லை. நான் பேசுவது காங்கிரிகேஷன், நம்மை குறித்து. நாம் தான் சபை. கட்டடமோ டினாமினேஷனோ சபை ஆகாது, நாம் தான் சபையாகும். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஆலயத்துடைய அலங்காரம் உங்களுக்கு எனக்கு இருக்கு. என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அலங்காரம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கணும். அப்ப சபைக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களும், குறிப்பா அலங்காரம் என்பது இந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதை குறித்து வேதம் சொல்லுது. யாத்ராகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு, ஆரோனுடைய குமாரருக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குழாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. அப்போ ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதோட நோக்கம் என்னன்னா மகிமையும் அலங்காரமும். அப்போ புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம்னா என்ன? இயேசுவுக்கு ஏற்ற மகிமையும் இயேசுவுக்கு ஏற்ற அலங்காரம். இன்னைக்கு உலகம் உங்களுக்கு உலகத்துக்கு ஏற்ற அலங்காரம் சொல்லிக் கொடுக்கும். உலகத்துக்கு ஏற்ற அலங்காரம் ஒண்ணு இருக்கு, பாபிலோனிய அலங்காரம். சபைக்கேற்ற அலங்காரம் ஒண்ணு இருக்கு, அது மணவாட்டிக்கான அலங்காரம். நான் வெளிப்புறமான அலங்காரத்தை குறித்து பேசவில்லை, வஸ்திரத்தை குறித்து பேசவே இல்லை, உள்ளான அலங்காரத்தை குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு சபை எப்படி அலங்கரிக்கப்படுகிறது? ஒரு மணவாட்டியை அலங்காரம் பண்ணுவது எதற்காக? ராஜா இடத்தில் கொண்டு போய் எஸ்தரை ஒப்படைப்பதற்கு முன்பதாக 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற எஸ்தரின் புத்தகம், எஸ்தர் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் 12 மாதம் அளவும் சுத்திகரிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? மணவாட்டிய மணவானுக்கு, ஏன்னா அவர் வெள்ளை போலங்கிறது அவருடைய வாசனை. அவருக்கு மேல என்ன வாசனை வீசுதோ அதே வாசனை என் மேல வீசணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீங்களும் என் பிதாவின் சித்தத்தை செய்யுங்கள். நான் ஜெயம் பெற்று பிதாவின் இடத்தில் போய் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். நான் பிதாவுக்கு மூத்த குமாரனாக இருந்து தேவசாயல் அடைந்தது போல நீங்களும் அந்த தேவசாயல் அடைங்கள். அப்ப அவருக்கு ஒப்பாக அவரை மாதிரி, அதான் சபையுடைய அலங்காரம். இப்ப சொல்லுங்க, சபை கிறிஸ்துவின் அலங்காரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறதா, உலகத்தின் அலங்காரத்தை தந்து கொண்டிருக்கிறது? உலகம்னா என்ன? வசனம் நேரடியா சொல்லுது யோவான்ல, கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் நிச்சயம் உலகத்தில் உண்டானவைகள். அங்கே பார்க்கிற ஒரு கவர்ச்சி இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கு, அதுக்கு சபைக்குள்ள இடம் இல்லை. இங்க ஜீவ விருட்சத்துக்கு தான் இடம், இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இடம்.
உலகத்துல ஒரு கவர்ச்சி இருக்கு, மோவாபிய ஸ்திரீகள், அவர்களுக்கு இங்கே இடம் இல்லை. இது தேவனுடையதான மனவாட்டி. உலகத்துல உள்ளதான ஆடம்பரம், உலகத்துல உள்ளதான காரியங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க நமக்கு ஒரு தேவைன்னா அது எத்தனை லட்சம் கோடினால கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும். அதான் கேள்வி. ஆசாரிப்பு கூடாரம் கர்த்தர் கட்ட சொன்னார். கர்த்தர் சொன்னா எதை வேணாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. நீங்க 300 முழத்துக்கு கட்டிருங்க, ஒரு கூடாரத்தை உண்டாக்குங்க, 2 பிரிவா மாத்துங்க, பலிபீடம் வைங்க. கர்த்தர் சொன்னா ஒரு மாதிரியின்படி கட்டலாம். அது எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, எத்தனை கோடி ஆனாலும் சரி, கர்த்தர் சொன்னா சரி.